வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் கண்டங்கத்திரி விதை விதைத்ததுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் விதைகள் முளைக்கும், நர்சரியிலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வயலில் செடிகளை நடணும், செடிகள் நட்டதுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பூ பூக்கும், காய் வைக்கும், காய் வச்சதுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சு அறுவடை செய்யணும், கண்டங்கத்திரி செடியோட வாழ்நாள் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நல்லா பழுத்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கண்டங்கத்திரி பழத்தை பறித்து அதை ரெண்டாக வெட்டி அதில் உள்ள விதைகளை எடுத்து தண்ணியில் 24 மணி நேரம் ஊற வைக்கணும். விதைகளை ஊற வைக்கும்போது விதைகளை சுற்றி இருக்கக்கூடிய பல கூழ்கள் பிரிஞ்சு போயிடும், விதைகள் தனியாக இருக்கும். விதைகளை எதுக்காக ஊற வைக்கிறோம்னா, விதையோட உரை சீட் கோட் மென்மையாகி விதைகள் சீக்கிரம் முளைக்கிறதுக்காக தான் தண்ணியில் ஊற வைக்கிறோம். 24 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் விதைகளை எடுத்து பேப்பர் டவல் அப்படி இல்லைன்னா நூல் துணில் ஈரத்தை தொடச்சிட்டு நிழலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் இந்த விதைகளை விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். விதைகளை நர்சரி ட்ரேஸ், நாற்று தட்டுகள் அப்படி இல்லைன்னா வயலில் நர்சரி பெட்ஸ், நாற்று பாத்திகள் பிடிச்சி விதைகளை விதைக்கலாம். நாற்று தட்டுகளில் நர்சரி ட்ரேஸில் மண், தொழு உரம், தேங்காய் நார் கலந்த கலவையை நர்சரி ட்ரேஸில் ஃபில் பண்ணி ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு கண்டங்கத்திரி விதையை 0.5 to 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைச்சிட்டு மேலே தண்ணீர் தெளித்து விடணும். நர்சரி ட்ரேயில் விதை விதைச்சதுலேருந்து 7 to 15 நாளில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதைகள் முளைச்சதுலேருந்து 15 to 20 நாளுக்கு அப்புறம் நர்சரி ட்ரேலேருந்து பாலித்தீன் பேக்கு அப்படி இல்லைன்னா சின்ன தொட்டியில் இந்த நாற்றுகளை மாற்றி நடணும். பாலித்தீன் பேக்கு மாற்றினதுக்கப்புறம் 30 to 35 நாளில் செடிகள் 12 to 15 சென்டிமீட்டர் அளவு வளர்ந்துடும். 4 to 6 இலைகள் வந்ததுக்கப்புறம் இந்த நாற்றுகளை வயலில் நடலாம். இதுவே நாம் விதைகளை நர்சரி பெட்ஸ் நாற்று பாத்தியில் விதைக்கணும்னா, நாற்று பாத்திகள் அமைச்சு ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கும் நடுவில் 5 to 7 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு லைனாக 1 to 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை விதைக்கணும். விதைகள் விதைச்சதுக்கப்புறம் மேலே மண்ணை போட்டு மூடி விடணும். விதைகளை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணீர் விடக்கூடாது, லைட்டாக தான் தண்ணீர் விடணும். விதைகள் விதைச்சதுலேருந்து 10 to 18 நாளுக்குள்ளே விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 30 to 45 நாளுக்குள்ளே நாற்றுகள் வளர்ந்து 12 to 15 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். 4 to 6 இலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாற்றுகளை வயலில் நடலாம். வயலில் ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோ மேட்டுப்பாத்திகள் அமைச்சு அந்த மேட்டுப்பாத்தியில் குழி தோண்டி நாற்றுகளை அந்த குழியில் நடணும். ஒரு மேட்டுப்பாத்திக்கு இன்னொரு மேட்டுப்பாத்திக்கும் நடுவில் 60 to 80 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 60 to 80 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். வயலில் செடி நட்டதுலேருந்து 50 to 60 நாளில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்ததுலேருந்து 10 to 14 நாளில் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். காய்கள் வச்சதுலேருந்து 35 to 45 நாளில் காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சு அறுவடைக்கு தயாராகிடும். அதாவது செடி நட்டதுலேருந்து 3 to 4 மாதத்தில் முதல் அறுவடை செய்யலாம். முதல் அறுவடை செஞ்சதுலேருந்து 15 to 20 நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் 2 to 3 முறை அறுவடை செய்யலாம், 1 to 2 மாதம் வரைக்கும். ஒரு செடியில் தோராயமாக 50 to 150 காய்கள் பறிக்கலாம். அது ரகத்தை பொறுத்து மாறுபடும். கண்டங்கத்திரிக்காய் செடியோட வாழ்நாள் 5 to 6 மாதம். அதுக்கப்புறம் செடியை பிடுங்கிடலாம். கண்டங்கத்திரி காய்கள் மட்டும் இல்லாமல் அதனுடைய வேர்கள், இலைகள், தண்டுகள், பழங்கள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் கபசுர குடிநீர், கண்டங்கத்திரி குடிநீர், தசமுள்ள ரசாயனம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. கண்டங்கத்திரி காய்கள் 5 to 6 மாதத்தில் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த செடியை பிடுங்கி அதனுடைய வேர்கள், தண்டுகள், இலைகள் எல்லாம் கழுவி காய வச்சு அதை பவுடர் பண்ணி சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு செடியிலேருந்து நமக்கு 200 to 300 கிராம் பவுடர் கிடைக்கும். நன்றி.